சில்லுக்குட்டீஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, டுடே ஒன் ஷாட் மை ரூட் சிஓ. நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறாங்க. அங்கே அவ்வளோ பேரும் பொக்கேஸோடவும் ஃப்ளவர்ஸோடவும் வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜெகே தான் ஒரு மாதிரி மாஸாக பிளாக்கில் வராரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே வாயை பொழுந்த பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பொண்ணுங்க, ஒரு சைடு பசங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. டே நாடா மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்க. இப்போ கரெக்டாக ஜேகே பக்கத்தில் சுகா வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாருமே சுகாவை பார்த்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல. குட் மார்னிங். கனவு லோகத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. உசுரோட இங்கே வந்து வேலை செய்கிறத மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ எல்லா எம்ப்ளாயிஸும் தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக தள்ளி நிற்க. இப்போ ஜெயராம் எதுவுமே பேசல, டைரெக்டாக உள்ளே போயிடாரு. அங்கே ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி ஒன்று இருக்குடா. ஸோ அந்த ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு காய்ஸ் எல்லோரும் கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்க. இப்போ எல்லா எம்ப்ளாயிஸும் அப்படி ஜேகே பார்த்து திரும்ப. ஸோ எல்லாருமே அண்ட் இந்த கம்பெனியோட பொசிசிவோ நான் தான். அப்புறம் இங்கே கொஞ்சம் ரூல்ஸையும் கொஞ்சம் சேஞ்சஸையும் நான் இந்த கம்பெனிக்கு கொண்டு வர போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூல், எல்லாருமே டைமுக்கு வரணும், எல்லாருமே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரூல், டிசிப்ளின் இஸ் மஸ்ட். தேர்ட் ரூல், அனாவசியமாக எதுவுமே பேசக்கூடாது. ஃபோர்த் ரூல், இன்ட்ரப்ட் சைலன்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கணும். அப்புறம் யாரும் கத்தியெல்லாம் பேசக்கூடாது. ஃபோர்த் ரூல், அண்ட் எனக்கு யாராவது ப்ராஜெக்ட் சின்னதாக ஒரு தப்பு இருந்தாலும் தே வில் பி ஃபயர்ட். அவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. அண்ட் மிஸ்பிஹேவியருக்கு கன்ஃபார்ம் பனிஷ்மெண்ட் உண்டு. அப்புறம் ரெஸ்பெக்ட் இஸ் மஸ்ட். அது எங்கடா இருந்தாலும் சரி, எல்டராக இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்ட் இஸ் given to all everyone. ஆல் got it அப்படின்னு சொல்ல. இப்போ எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன எவ்வளோ ரூல்ஸா அப்படின்னு பார்த்துட்ருக்க. இப்போ ஜெயதான் எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல ரூல்ஸ். இது யாராச்சும் மத்தியிலனா தே வில் பி கெட் அ சிவியர் பனிஷ்மெண்ட் டு மை புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்யலாம். ஒரு மாதிரி மாஸ்டாக போகிறாரு. ஸோ கட் பண்ணிட்டு அங்கே சீனை தான் காட்டுறாங்க. இப்போ டே தான் ஒரு மாதிரி ப்ளூ கலர் கோட் ஷூட்டில் அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துட்டுருக்க. இப்போ பக்கத்தில் தான் ஜிம்னா தான் மச்சான் இந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிற. டே ஏண்டா அதெல்லாம் கிடைக்கும்டா. இல்லைடா இந்த கம்பெனியை பார்த்தா கிடைக்கிற மாதிரி தெரிலடா, ஏதோ பூத் பங்களா மாதிரி இருக்குடா. டே வாய வைக்காதடா, உள்ளே யார் இருக்காங்களோ பயமாக வேறு இருக்குடா, ரூடாக யாராச்சும் இருந்தாங்கன்னா செத்தோம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிம்னா தான் டே நீ சொல்கிற மாதிரி யாராச்சும் ரூடாக இருப்பாங்களோ இங்கே உள்ளார, டே வாயோ வச்சுட்டு சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு டேதான் ஒரு மாதிரி ஜிம்னா மாட்டிச்சுட்டு அப்படியே உள்ள தர இழுத்துட்டு போவே பார்த்தீங்கன்னா டே விடுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாவும் லைட்டாக கோட் ஷூட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்டே இருக்க. இப்போ கரெக்டாக டேதா ரிசப்ஷனிஸ்ட்டை போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்கே பிஏக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அந்த
ப்ளேஸ் எதுன்னா உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, இப்போ அந்த பர்சன் தான் சார் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அண்ட் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அந்த பிளேஸ் தான். நாங்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ சார் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு டேவோட மனசுக்குள்ளே தான் எப்படி இருக்க போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க போயிட்டுருக்கேன். இப்போ ஜிம்னா தான் தொத்திக்கிட்டே பின்னாடி வந்துட்டு டே என்னடா சொன்னாங்க. இல்லைடா நிறைய பேர் இருக்காங்களாடா. என்னது நிறைய பேர் இருக்காங்களா? எப்படா நம்ம செலக்ட் ஆகுவோமா ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே 2 டீமாக பிரிகிறாங்க. ஜிம்னா அந்த சைடு போயிட்டு இப்போ இந்த சைடு வந்தாச்சு. இப்போ தான் என்ன ஜிம்னா 2 சைடாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பக்கன்னு முழிச்சிட்ருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு எங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அண்டு இந்த இன்டர்வியூ 2ஆக பிரிக்க போகிறோம். ஒன்று எங்களோட சிஓக்கு அண்டு இன்னொன்று எங்களோட அனதர் சிஓக்கு. ஸோ இந்த கம்பெனி 2ஆக பிரிக்குது. 2மே ஒரே வேலை தான் பார்க்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் சிஓஸ். ஸோ உங்களை 2ஆக பிரித்ததுக்கு இதுக்கு தான் காரணம். அண்ட் இன்டர்வியூ இன்னும் 5 minutesல நடக்க போகுது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ வந்துட்டே தான் ஜிம்னா அப்போ நீ அந்த கம்பெனிக்கு போயிடுவியா? இல்லை என் ஃப்ரெண்டு இங்கே இல்லைண்ணா, நான் அங்கே இருக்க மாட்டேன். பைத்தியம் மாதிரி வளராதடா. இந்த கம்பெனி தான்டா, பட் வேறு டிபார்ட்மெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்க சிஓ வேறு, இங்கே இருக்க சிஓ வேறு, அவ்வளோதான்டா. எப்படி இருந்தாலும் நம்ம ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வீடு ஒன்றா தான்டா போவோம். ஏன்டா இவ்வளோ அவசரம் வாங்கிட்டுருக்க அப்படின்னு ஜிம்னா தான் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்க. இப்போட்டே தான் டே எனக்கு பயமாக இருக்குடா. பயப்படாதடா. ஏடா பயந்து சாவுற நீ வேறு ஒன்று ஆல்ரெடி எனக்கு ஃபீவர் வந்துட்டுருக்குடா. என்னது ஃபீவரா? எங்கள் ஜிம்னா நான் தொட்டு வேணா பார்க்கவா? வாய் வச்சுட்டு கம்முனுது, கையை வச்சுட்டு கம்முனுது அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ தான் என்னமோ சொல்ல வர, எனக்கு ஏதோ புரியுது அப்படின்னுட்டே தான் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வருவாராம். இப்போ எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஜேகே ஒத்த பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜேகே அவ்வளோ மாதிரிதான் இருக்கார், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு யாரா இது இப்படி இருக்கார், கையில் இவ்வளோ டேட்டூஸ், காதில் என்ன இயர்சிங்ஸ், அது என்ன லிப்ஸில் பியர்சிங்ஸ், அது நான் ஐப்ரோ பியர்சிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட மனசுக்குள்ளே தான் என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. இவர் என்ற கேங்ஸ்டரா இல்லை இதை கம்பெனியோட சிஓவா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ கரெக்டாக ஹலோ இங்கே என்ன பாருங்க அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணு தான் வந்து சொல்லுது. இப்போ தான் ஹாய் மேம் அப்படின்னு சொல்ல, ஹாய் இந்த கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர் நான் தான். அண்டு இந்த பிஏ வேலை எடுக்கிறத எல்லாமே ஜேகே என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். அண்ட் ஜேகேவும் என் கூட தான் இருப்பான். அண்டு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ ஜேகே தான் நிறுத்து, நீ அவ்வளோலாம் கிழிக்க வேணாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மொக்க வாங்கி விட. ஸோ எல்லாருமே இப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்ருக்க. காய்ஸ் இந்த இன்டர்வியூ எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ ஆல் த பெஸ்ட். எனக்கு தான் பிஏ எடுக்க போகிறாங்க. சீக்கிரம் உங்கள் எல்லா ஃபைல்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக சவுண்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல. இப்போ எல்லாருமே என்ன சவுண்டே வரக்கூடாதா, அப்போ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் திருந்து முடிச்சுட்ருக்கா. இப்போ ஜேகே தான் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜேகே தான் அப்படியே சீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் யாருன்னா ஜேகேயோட அப்பா தான். என்ன ஜேகே, இந்த கம்பெனியை டாப் 1க்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிட்ருக்க?
கம்பெனி டாப் ஒன்றுக்கு வர மாதிரி நீ பண்ணுற செயல்லாம் இல்லவே இல்லையே. எப்போ பார்த்தாலும் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கியாம என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க இப்போ ஜேகே தான், உங்கள் வேலை எதுவோ அதை பாருங்க டாட். இது என்கிட்ட கொடுத்துட்டிங்களா? அண்டு இது உங்கள் கம்பெனியில் என் கம்பெனி, நான் வளர்ச்சி சம்பாரித்து நான் மேலே கொண்டு வந்த கம்பெனி. உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த வித சம்மதமும் இல்லை. தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஜெய தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஜெயோட அப்பா தான், என்ன பேச்சு ஜெயகே இது? இல்லைண்ணா இவ்வளோ தூரம் வந்துருப்பியா அப்படின்னு கேட்க இப்போ ஜெயகே தான், வந்திருக்க முடியாதுதான், ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியோட சீவனம் தான், இந்த கம்பெனியை நான் தான் மேலே கொண்டு வந்தேன். உங்களை மாதிரி சீப்பான ஆளுங்க கிட்டலாம் வந்து கையேந்தி நின்றுட்டு ஐயோ தாயே தர்மம் போடுங்கம்மா அப்படிலாம் வந்து நின்றுட்டு எனக்கு இந்த கம்பெனியை கொடு அந்த கம்பெனியை கொடுலாம் நானும் வந்து நிற்க மாட்டேன். என்னோடய கம்பெனியை எனக்கு பார்த்துக்க தெரியும். உன்னை மாதிரி சீப்பாக இதுவுமே எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடில் இருந்து ஜேகேயோட அப்பா தான் அப்படி கத்திட்டு இருக்காரு, நான் இல்லைண்ணா நீ ஒன்றுமே இல்லை, உன்னை படிக்க வச்சு உன்னை எல்லாத்தையும் பண்ண வச்சதுக்கு நல்லா பண்ணுற போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன படிக்க வச்சியா? என்ன படிக்க வச்சா? ஒன்றும் நீ பிடுங்கலை சரியா? நான் தான் பாட்டம் பார்த்து நானாக உழைச்சி சம்பாரிச்சு தான் என்னோட எல்லா ஃபினிஷிங்கும் முடித்தேன். நீ என்ன பண்ணா? ஒன்றுமே பண்ணலையே. ஃபிகரு ஆன்டிஸ் அப்படி இப்படின்னு என்னென்ன போயிட்டு இருந்தா, இதில் என்ன உத்தம புத்திர மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா? நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கான்னு பாரு. என் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள சாவடிச்சு போட்டுட்டு அதுவும் எப்படி பாய்சன் வச்சு கொலை பண்ணிட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போலீஸ்கிட்ட ஒரு வாக்கு சொன்ன பத்தியா? அங்கே இருக்க என் தகப்பா அங்கே இருக்கடா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகேயோட அப்பா தான், பி ஆல் லிமிட் ஜேகே அப்படின்னு சொல்ல. லிமிட்டா எனக்கா? அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அதுவும் உங்களைய மாதிரி சீப்பான ஆளுங்க கிட்டலாம் இந்த இதெல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே தான் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா டென்ஷன் ஆகி ஜேகேவை கத்திட்டோம், அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ கரெக்டாக எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேர் வராங்க. இப்போ ஜேகே தான், கொஞ்சம் வெளியே போய் நிற்கிறீங்களா, எனக்கு காண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ அந்த அவர் தான் அப்படியே வெளியே போய் நிற்கிறாரு. அவர் பேர் மேக்ஸு. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் தான், ஐயோ என்ன டென்ஷன் ஆகிட்டாரோ, யார் இப்போ கால் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்க. இப்போ கரெக்டாக சுகா வந்துட்டு, எதுக்கு நீ வெளியே நிற்கிறா, உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்ல, ஜேகே கேட்டிருப்பானே ஏதாச்சும் கேள்வி அப்படின்னு சொல்ல. இல்லை சார் ஜேகே சார் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஜேகே டென்ஷன் ஆகலாம், சரி கொஞ்ச நேரம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஜேகேவை காம் டவுன் பண்ணுறாரு. பட் ஜேகேவால் சுத்தமாக முடியல, அவ்வளோ டென்ஷனாக இருக்காது. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு சவுண்டு, ஹோய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. இதை கேட்டுட்டு என்ன அந்த ராசிச்சு வந்துட்டாளா, ஐயோ என் உசுரம் வாங்க வந்துட்டாளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜே தான் தலை மேலே கை வச்சுட்டு அவ்வளோ ஹெட் பெயின் அவருக்கு. இப்போ மேலும் தலைவலி கொண்டு வர்றதுக்கு ரோனா தான் வந்திருக்கா. ரோனாவை பார்த்தோன்னே ஜேகேக்கு இருக்கிற டென்ஷனும் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஐயோ நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் டென்ஷன் 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 அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரெஷரில் கத்திகிட்டு இருக்கா. இப்போ சுகாதா, ஜிக்கி கூல்டவுன் இதுக்கு இப்படி இவ்வளோ டென்ஷனா, கொஞ்சம் கூல்டவுன் ஆகுடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சுகாதா ஒரு மாதிரி கன்சோல் படுத்திட்டு இருக்க. பட் ஜேகேவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ கரெக்டாக ஜேகே தான் வெளியே வந்துட்டு, இப்போ என்ன வேணும் ரோனா உனக்கு
ஹா என்ன மரியாதை இல்லையா? இது கம்பெனிடி அப்படின்னு சொல்ல இப்போ ரோனா தான் கம்பெனியாக இருந்தாலும் நீ எனக்கானவன், நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல. யாருக்கு ஹஸ்பண்ட்? உனக்கு நான் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒன்று விட்டா. இப்போ அந்த பொண்ணு தான் இப்போயாவது உன் கை என் மேலே பட்டது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல. இப்போ ஜெகதான் மரியாதையா வெளிய போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, போக முடியாது, இது என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்ல. இந்த கம்பெனி என்னது, என்னோட உழைப்பில் என்னோட இதில் நான் வந்திருக்கேன். இதுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. உரிமை கொண்டாடிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பொண்ணு தான் ஒரு மாதிரி பயப்படுறா. ஏன்னா ஜேகே ரொம்ப காண்டில் உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி வீட்டில் அவர் அப்பா அப்படி வந்து டென்ஷன் ஆக்கிட்டாரு. இப்போ ரோனா வந்து இன்னும் டென்ஷன் ஆக்கி விட. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக சிவா தான் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? கேன்டீன் போங்க, டேரெக்டாக அங்கே பாஸுக்கு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று இருக்கும், பனானா மில்க் ஷேக் தான். ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு வந்து சுகாதா ஒரு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க. இப்போ தான் ஓகே நீங்கள் எதுக்கு ப்ளீஸ்லாம் கேட்குறீங்க, நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே குடுன்னு ஓடிட்டு போயிட்டு பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு அப்படியே வராரு. இப்போ சுகாதா இது கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே காதில் என்னமோ சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவர் கட்டில் அவ்வளோ கோபம் தெரியுது, அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கார். இப்போ கரெக்டாக தான் இந்தாங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி தாங்கிட்டே கொடுக்க, அவர் கை அவ்வளோ ஷிவராகுது. அவரால் கிளாஸை நீட்டவே முடியல. இப்போ இதெல்லாம் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த ட்ரிங்கை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கொடுத்துட்டு, தேங்க்யூ ஸோ மச், இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்க. இப்போ ரோனா தான் நான் போயிடுறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போக. இப்போ இந்த ஷுகா தான் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல. எதுக்கு தேங்க்ஸ் சார், அதெல்லாம் வேணாம், நீங்கள் இந்த கம்பெனியோட செகண்ட் பாஸ் தானே அப்படின்னு கேட்க. ஆமாம், நீங்கள் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தீங்களா? உங்கள் பேர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கிம்டையா, என்னை டேன்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ சுகா தான் நைஸ் மீட் யூ டே, என் பேர் சுகா, நான் இந்த கம்பெனியோட செகண்ட் பாஸ் அப்படின்னு சொல்ல. ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ சார்லாம் கூப்பிட வேணாம், லைக் சுகானே கூப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ சுகா இப்போ தான் ஓகே சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போ பண்ணிவிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஜேகேவோட இன்னொரு எம்ப்ளாயி வந்துட்டு, ஓகே நம்ம இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸை கூப்பிட்றாங்க. ஸோ மேக்ஸை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி வைக்க. ஸோ ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க. எல்லாருமே அப்படியே தலையை தொங்க போட்டு அப்படியே வெளியே வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, என்னது எல்லோரும் போனால் அடுத்த செகண்டை வந்துட்டாங்க, ஐயோ நம்ம நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்க. இப்போ கரெக்டாக நெக்ஸ்ட் அப்படின்னு அங்கே ஒரு சவுண்டு. இப்பட்டே தான் ஐயோ நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரில. அப்படியே வந்து ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஜேகே கையில் கொடுக்க. ஜேகே தான் அப்படியே போட்டு பார்த்துட்டு, அவனோட இன்ட்ரோ கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. ஸோ டேவும் அவரோட இன்ட்ரோ எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஜேகே தான் அப்படியே டேவை வந்து பார்த்துட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் போடுவாங்க. டேக்கு அப்படியே ஷாக்கு, இல்லை அவ்வளோ சீக்கிரமாக சிக்னேச்சரா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காகி முடிச்சிட்ருக்கேன். இப்போ டே தான் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னுட்டு ரொம்ப முடிச்சுட்டே இருக்க. இப்போ ஜேகே தான், என்னாச்சு உங்களுக்கு இந்த வேலையில் சேரதுக்கு விருப்பம் தானே?
இல்லை நான் வேறு ஆளை பார்க்கவா அப்படின்னு கேட்க, இல்லை சார் இல்லை சார், இல்லை கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, ஷாக் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ ஷாக் ஆகுறா, அப்படி என்ன அப்படின்னு சொல்ல, இல்லை சார் இவ்வளோ பெரிய விட்டுட்டு என்னைய மட்டும் ஏன் சார் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது உன்னோட குட் குவாலிட்டிஸ் தான் பார்த்தேன். ஏன்னா நீ கம்பெனி நுழைஞ்சோடனே ஒரு சீனியருக்கு நீ ஹெல்ப் பண்ணிய நான் பார்த்தேன். அவர் தூக்க முடியாமல் அந்த ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டு போகும்போது நீ ஹெல்ப் பண்ணதை நான் பார்த்தேன். அண்டு ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடி இருக்கும்போது அவங்க ஒருத்தவங்க வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது தட்டி விட்டாங்க லைட்டாக, அதையும் நீ தான் ஹெல்ப் பண்ண. எல்லாத்தையுமே நான் கேமரா மூலயமா வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நீ பார்க்க நல்ல பையனாகவும் தெரியுது, அண்ட் வேலையிலையும் நீ டிசிப்ளினாக இருப்பான்னு எனக்கு தெரியுது. ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட், இன்னும் ட்ரை பண்ண, சீனியர்ஸ்க்கு மதிப்பு கொடு. அண்டு இங்கே இருக்க ரூல்ஸ்லாம் என்னோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்லுவான். அண்டு என்னோடய ஷெடியூல் எல்லாமே உன் டேபிளில் பக்காவாக அரேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் குடிஞ்சிட்டு போ பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ கேட்குறான், இந்த காலத்தில் இப்படியா சொன்னோன்னே எல்லா வேலையும் செய்யலாம், இப்போல்லாம் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு ஜேகேவோட மைண்டு ஃபுல்லாக ஏதோ தாட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக அங்கே டேவோட டேபிள் தான், அங்கே அவ்வளோ அழகாக டெக்கரேட்லாம் ஆகிருக்கு. இப்போ டே தான், என்ன இப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஏதோ எனக்கே செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச நேச்சர் பக்கத்துலேயே தான் இருக்குது, அவருக்கு பிடிச்சது அப்புறம் பக்கத்தில் தான் இருக்குது, எல்லாமே பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் டே தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி முழிக்கிறாரு. எனக்கு பிடிச்சதுலாம் எங்கே இப்படி இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஜேகேவோட ஒரு அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் இதுதான் சார் ஜேகே சாரோட ஷெட்யூலு, இதை பார்த்துட்டு நீங்கள் ஜேகே சாருக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதுக்கான ஃபைல் இங்கே தான் இருக்குது, ஒரு தாட்டி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜேகே சார் வந்து உங்களை தான் கேட்பாரு நீங்கள் செக் பண்ணிங்களா இல்லையான்னு. நீங்கள் வந்து ஒரு தாட்டி வெரிஃபை பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஜேகே சார்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் வந்தோடனே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்க. இப்போ கரெக்டாக மீட்டிங்க்கான டைமும் வந்துடுச்சு. இப்போ ஜேகே தான் அங்கே எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க. இப்போ டே தான் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜேகே அவ்வளோ அழகாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கிறாரு, எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக அப்படி இருக்க. இப்போ அங்கே இருக்கவங்க தான், ஜேகே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, ஆல் த பெஸ்ட். 1 வீக் உங்களுக்கு டைம், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை அப்படியே ஜேகே கையில் கொடுக்க, ஜேகேவும் அவ்வளோ ஹாப்பியாக அந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1 வீக் ஆஃப்டர் 1 வீக் அப்படியே பார்க்குறாங்க. ப்ராஜெக்டை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே டீம் லீடர் பண்ண ஒரு வேலையால் அங்கே ப்ராஜெக்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆக, இப்போ ஜேகே அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த டீம் லீடரை ரொம்ப ஹார்ஷாக திட்டி அப்படியே இப்போ வெளியே அனுப்பியிருப்பார். அதனால் ஜேகேவோட கம்பெனி கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனில் போக, இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, செல்லம் எனக்குன்னு வந்து வாய்க்கிறாங்க, ஸோ முடியலை அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ரெக்சர் ஆகிட்டு அப்படியே சாஞ்சு படுத்துருக்க. இப்பட்டே தான், சார் நான் வேணா ஒன்று பண்ணவா அப்படின்னு கேட்க. இப்போ ஜேகே தான், நீ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு கேட்க. இப்பட்டே தான், இல்லை சார் இந்த ப்ராஜெக்ட் போச்சு, எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க நம்மளுக்காக ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஸோ அதுக்கான மதிப்பு 5 crores அப்படின்னு சொல்ல. 5 crores தானா, பரவாயில்ல, இருந்தாலும் எடுத்து நடத்தி தானே ஆகணும், நம்ம கம்பெனி கொஞ்சம் மேலே வரணும்ல அப்படின்னு சொல்ல. ஸோ இப்படியே தான்
ஓகே சார். நான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஓகேவா இல்லையான்னு மட்டும் கேட்டுட்டு, ஆ நான் அந்த ஃபைல கொண்டு வந்துடுறேன். ஆனா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆம், ஏன்னா பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல இப்ப ஆ ஜேகே தான். சரி, ஃபஸ்ட்டு ஃபைல கொண்டு வா. அத நான் பார்த்துட்டு, இது ஓகேவா இல்லையான்னு நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல எடுத்து நம்ம நடத்தலாம். அப்படின்னு சொல்ல இப்பட்டே தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு ஏதோ பேசுகிறாங்க. பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைமெல்லாம் ஸ்கிப் ஆக இப்போ கரெக்டாக ஒரு இடத்த தான் காட்டுறோம். ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. இப்பட்டே பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு, "இங்க பாருங்கட்டே, உங்களை நம்பி தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நிறைய இடத்துல கொடுத்தோம். பட் எல்லாமே டிஸப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்தணும். அண்டு இதோட வேல்யூ 10 crores. நீங்கள் 5 crores சொல்கிறது தப்பு தான். பட் பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய 10 crores நாங்கள் இப்போயே கொடுத்துட்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு 10 crores எடுத்து வைக்க இப்பட்டே தான், "இல்லை சார், நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 10 கோடியை நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஃபைலில் மட்டும் எடுத்து இப்போ ஜேகனா அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு, "என்ன இதுவா? இது அதில் கொஞ்சம் கஷ்டந்தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை செய்வோம்." அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கான எல்லாமே செய்கிறாங்க. டிசைன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அப்படியே சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் சைடில் இருக்கவங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அப்ரூவ் பண்ணிவிட்டு, "ஓகே மிஸ்டர் டே, உங்களால் தான் இந்த ப்ராஜெக்டை வின் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் மட்டும் இந்த ஃபைலை வாங்கி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கலன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி லேக்லேயே நின்றுருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு 10 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு இப்போ 15 கோடி தரேன். ஓகேவா? உங்களுக்கு ஹாப்பி தானே?" அப்படின்னு கேட்க இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே ஹாப்பியில் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்க்க, ஜேகே அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. "இட்ஸ் மை ப்ளஷர் சார்" அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தாக சொல்லிட்டு அப்படியே வந்து சீட்டில் வந்து உட்கார இப்போ டே தான், "சார், இப்போ உங்களுக்கு ஓகே தானே?" அப்படின்னு கேட்க இப்போ ஜேகே தான், ஓகே தான். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி காமிச்சிட்ட டே. தேங்க்யூ ஸோ மச். நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இல்லைனா என் பொங்கார ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பான். நீ இதுக்கு கூட லைக் இல்லையா அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகுவான். அவன்கிட்டேருந்து காப்பானதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இப்பட்டே தான், இருக்கட்டும் சார். எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன். அதான் நான் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ப்ராஜெக்ட் அப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சார் அப்படின்னு சொல்ல, பண்ணுவோம் டே. அடுத்த ப்ராஜெக்ட் இதோட இன்னும் கிராண்டாக சூப்பராக பண்ணலாம். அண்டு இந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணதுக்கு நீ தானே காரணம். நீ தானே இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்த. அண்டு உனக்கான பார்ட்டி இன்னைக்கு ராத்திரி இருக்க, வந்துடு அப்படின்னு சொல்ல இப்போ டே தான், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ராத்திரி டைம் தான். அங்கே பார்ட்டி, கிளப்பு, ஆட்டம் பாட்டம், ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ டே தான் ஒரு மாதிரி ஓரத்தில் நிற்க இப்போ ஜேகே தான் அப்படி டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு, "ஏன் இவன் ஓரத்தில் நிற்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே பக்கத்தில் போய் நிற்க இப்போ டே தான், "சார்" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு இங்கே ஓரத்தில் வந்து நின்றுட்டுருக்க? உனக்கு தானே இந்த பார்ட்டி?" அப்படின்னு கேட்க, "இல்லை, எனக்கும் இந்த பார்ட்டிக்கும் செட்டே ஆகாது. அண்டு இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரிலாம் பார்ட்டிக்கு போனதும் இல்லை. எனக்கு இதில் எப்படி இருக்குன்னே தெரியாது." அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான், "என்ன, உனக்கு பார்ட்டினா என்னன்னு கூட தெரியாதா? ஐயோ" அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க இப்போ டே தான், "ஏன் சார் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? எல்லா பார்ட்டி கூட தெரியாமல் இருக்கியே?" அப்படிங்கக்கா, "இல்லை சார், நான் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான்
வளர்ந்து இந்த நிலைமைக்கு வந்தேன். ஆம், என்ன சொல்கிறது, எனக்குன்னு யாருமே இல்லை. என் ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு இருக்கான். அவன் தான் என்னோட எல்லாமே சொல்ல முடியும். என்னோட பாஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டான், என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டான், எல்லாமே அவன் தான். அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜிகிதா, என்ன நீ சொல்ல வர? உனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா? டே இல்லை சார் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெகிதா, நான் ஒன்று சொல்லவா? எனக்கு பேரண்ட்ஸ் இருந்தும் நான் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன். ரொம்ப சஃபர் ஆகி தான் இந்த கம்பெனியை நான் ஒரு மாதிரி இப்போ லீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் என் அப்பா வந்து குறைப்பட்டிருப்பார். என் அப்பா அது அவர் மேலே, அது அவர் மேலே. அவர் வந்து எப்போயுமே பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டே இருப்பான். லோன்னு. இதனாலேயே என் அம்மா வந்து செத்துட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டார் என் அப்பா. அந்த மன வருத்தத்துலேயும் அவர் இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் எங்கள் அம்மாவால் சுத்தமாக பார்க்க முடியல. அதனால் நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. நான் அப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரில. என் அப்பா எப்போ பார்த்தாலும் கொடுமை பண்ணிவிட்டு, அடிச்சுட்டு, டார்ச்சர் பண்ணிவிட்டு, இப்படின்னு இருப்பார். அவர்லாம் ரொம்ப சகிச்சிட்டு தான் நான் இந்த நிலைமைக்கெல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே தான் புலம்பிகிட்டே இருக்கா. இப்போட்டே தான் அப்படியே லைட்டாக ஜேகே ஹக் பண்ணிட்டு, ஓகே சார், பரவாயில்ல, அதெல்லாம் பாஸ்ட். இப்போ இருக்க ப்ரெசண்ட்டை பார்க்கலாம் சார். இப்போ இருக்க வாழ்க்கையை கொஞ்சமாச்சு நம்ம நிம்மதியாக ஹாப்பியாக வாழணும்னு நான் நினச்சி தான் எல்லாத்தையுமே நான் வந்துட்டேன் சார். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ளே கேம் மாதிரி, விடுங்க சார், பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டே தான் ஒரு மாதிரி ஜேகேவுமா கம்ஃபர்ட் படுத்த. ஜேகேக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. டேப் காட்டுற கேர் அண்ட் லவ் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட்லெஸ்லேருந்து அப்படியே சாஃப்ட் பர்சனாக மாறிட்டு இருக்காரு. ஜேகேவால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜேகேக்கு என்னன்னே தெரில, இருக்க டே மேலே ரொம்ப ஃபீல் ஆகி ஒன் டே என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஈவினிங் டைம் ஒரு பொக்கே ஷாப்பில் ஒரு ஒயிட் கலர் பொக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு கிஃப்டையும் அப்படியே ரேப் பண்ணிவிடு அப்படியே வந்து கொண்டு போகிறாரு. இப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஒரு பெரிய லேக் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே டே தான் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி ஸ்டைலாக அழகாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த ஒயிட் ரோஸ் தெரிகிற மாதிரி கொண்டு வர. இப்போ டே தான், இந்த ஒயிட் ரோஸ் இதுக்காக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்க. இப்போ கரெக்டாக ஜேகே தான் எதுவுமே சொல்லாமல் நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டே, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உன் மேலே நான் எப்போ லவ் ஃபாலினாலுன்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் ஒன்று சொல்கிறேன்டே, நீ இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ அன்பை காட்டுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ரொம்ப எதிர்பார்த்தது லவ் அண்ட் கேருக்கு மட்டும்தான். ஏன்னா என் சின்ன வயசில் யாருமே இந்த மாதிரி லவ் கேர் காட்டினதே இல்லை. அண்டு நீ அந்த இடத்துல ஒரு லவ், ஒரு கேர், எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீ இருக்கட்டே. அது டே, ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்காரு. என்ன சொல்கிறீங்க ஜேகே, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க. இப்போ ஜேகே தான், அது ஆமான்ட்டே, நான் உன்னைய சின்சியராக லவ் பண்ணுறேன். அது எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், நீ என்னோடய லைஃப்க்கு வரணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட டேரெக்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். டே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஒரு மாதிரி முடிச்சிட்டு, அது
ஜிகே, நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். அது நான் எப்போ உங்கள் மேலே லவ் ஃபாலினாலன்னு எனக்கு தெரியலை. பட் ஐ லவ் யூ டூ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறாங்கடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா கொண்டு வரேன். ஏதாவது ரெக்வெஸ்ட் வீடியோ வேணும்னா கேளுங்க. அண்டு ஒன் ஷாட் ஏதாச்சும் மாற்றணும், இந்த மாதிரி சீன் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் மாற்ற தயார் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.